Angelingua gloriosi. வேரிதாஸ் தமிழ் பணி இனிய இதயங்கள் அனைவருக்கும் உங்கள் அருட்சகோதரி பிரைடாவின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் அருட்தந்தை இருதயராஜ் அவர்களோடு இணைந்து திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக நமது அருட்தந்தை அவர்கள் தருமபுரி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த 28 ஆண்டுகளாக இந்த அருட்தந்தையாக பணியாற்றி வருகிறார். அதிலும் குறிப்பாக நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழுவின் செயலராகவும் திருத்தூதரை பணியாற்றும் பாலர் சபையின் செயலராகவும் நமது தமிழக கிறிஸ்தவ இயக்கங்களின் செயலராகவும் இருந்து பல்வேறு அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அருட்தந்தையை நாம் வரவேற்போம். அவரிடமிருந்து பல்வேறு விதமான கருத்துக்களை அறிந்து கொள்வோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். உங்களோட இந்த ஒரு அமர்வில் இருப்பதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக பாலர் சபைக்கு ஒரு செயலராக இருந்து மிக அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் தான் முதலில் உங்களை சந்திப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதில் பாலர் சபையை குறித்து மிக சிறப்பான மறையுரையாற்றியிருக்கிறீர்கள். ஸோ அதிலிருந்து நான் பலவற்றை கற்றுக்கொள்ளவும் என்னுடைய வேரிதாஸ் இனிய இதயங்களுக்கு அதை பற்றிய செய்திகளை வழங்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஃபாதர். குறிப்பா பாலர் சபை அப்படி என்றால் என்ன? வெரிதாஸ் இனிய உறவுகளே, இந்த உறவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருட்சகோதரிக்கு நன்றி. நற்செய்தி அறிவிப்பு பணி கிடைக்கப்பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய பேரு தமிழக அருங்கொடை பணிக்குழு, தமிழக நற்செய்தி அறிவிப்பு பணிக்குழு, திருத்தந்தையின் தூதுரை கழகம், தூதுரை பணியாற்றும் பாலகர் சபை, இவைகளின் சார்பாக தான் உங்கள் முன்பாக நான் இருக்கிறேன். நற்செய்தி பணி கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடை. அதை பல நிலைகளில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக திருவை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுது, திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள், திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள் அப்படின்னா அந்த நற்செய்தி பணியாற்றுகின்ற கடமை ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்ற நம் உறவுகளுக்கும் உண்டு. குருக்கள் தொடங்கி, அருட்சகோதரிகள் தொடங்கி, பெரியவர்கள் தொடங்கி, கடைசீட்டில் சிறு பிள்ளைகள். அப்படின்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கும் அல்லது குறிப்பிட்ட வயதினருக்கும் மட்டுமல்ல, எல்லோருக்கும் நற்செய்தி பணியாற்றுகின்ற கடமை உண்டு. அப்படிங்கிறது தான் இந்த பாலர் சபை நமக்கு நினைவூட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக இப்போ புதிதாக நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தூதுரை பணியாற்றும் பாலகர் சபை, நற்செய்தி அறிவிப்பணி. இது வந்து ஒரு ஒரு மிக சிறப்பான அனுபவம். இதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது 1843 தான் குழந்தைகள் பாப்பிரையின் குழந்தைகள் தூதுரை கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்ட நாடு பிரான்ஸ். இதை ஆரம்பித்தவர் ஆயர் சார்லஸ் டிபோர்வின் ஜான்சன். இதனுடைய பின்னணி இன்னும் சுவராசியமானது. ஆரம்ப காலத்தில் சீனா நாட்டில் சிறு பிள்ளைகளுடைய நிலை ரொம்பவும் பரிதாபத்துக்குரியதாக இல்லை. அவங்களுக்கு நிறைய உதவி தேவைப்பட்டது. அங்கே கஷ்டப்படுற பிள்ளைங்களை நினச்சி இங்கே இருக்கிற பிள்ளைகள் மூலமாக உதவி செய்யணும். அதனுடைய இலக்கே வந்து குழந்தைகளுக்கு உதவுது. பாருங்களேன், தூயாவினுடைய ஒரு உந்துதல், குழந்தைகளுக்கு உதவுது அப்படின்னா அந்த சிறு பிள்ளைகள் வந்து பெரியவர்களை போல ஒரு பக்கம் பொறுப்புணர்வு, இன்னொரு பக்கம் அக்கறை, பணி ஆர்வம், தியாகம், இவைகளை எல்லாம் சின்ன பிள்ளைகளிடத்துல விதைக்கிறதில்ல, பார்க்க முடியுது. அதை வந்து ஆயர் வந்து அவரால் உணர முடியுது. அதனால தான் எப்படி பெரியவர்கள், ஒரு குருக்கள், துறவியர், பெரியவங்க, படித்தவங்க, அனுபவஸ்தர்கள் ஒரு நற்செய்தி பணியாற்ற முடியுமோ அது எல்லா சாத்தியக்கூறுகளும் சிறு பிள்ளைகளிடத்திலும் உண்டு என்பதை அவர் வந்து உணர்ந்தார். அதனால தான் ஏழை பிள்ளைகள், பாதுகாப்பற்ற பிள்ளைகள், புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், பெற்றோரற்ற பிள்ளைகள், கல்வறிவு இல்லாதவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்களுக்கு உதவி செய்வதற்காக தான் இந்த
உன்னதமான ஒரு அமைப்பை ஆயர் அவர்கள் உருவாக்கினார்கள். மிக அருமையாக சொன்னீர்கள் ஃபாதர். குறிப்பா குழந்தைகள் குழந்தைகளுக்கு உதவுது. குறிப்பா பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு உதவி செய்யணும். யாராவது உடல் அளவில ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அவர்களுக்கு உதவி செய்யணும்னு பிள்ளைகள சொல்லி வளர்க்குது வழக்கம். ஆனா ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கு தேவையில் இருக்கிற புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் என்பதை நம்முடைய ஆயர் அவர்கள் மிக சிறப்பாக துவங்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்திலே செய்து வருகிறீர்கள். இந்த பாலர் சபையில் எந்த வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள்? நம்ப இந்த வயது தான் அப்படின்னு சொல்லிட்டு அறுதியிட்டு திருவை நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கல. ஆனா புதுநன்மை வாங்குவதற்கு முன்பாக, நற்கருணை வாங்குவதற்கு முன்பாக இருக்கின்ற பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். அப்படின்னா இது ஒரு மிகச்சிறப்பான பயிற்சி. இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறுவதற்கு முன்பாகவே அந்த அனுபவம் ஒரு சாதாரண அனுபவம் கிடையாது. அது ஒரு பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு நீ ஆயத்தமாகணும். இயேசுனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இயேசுவோட நீ இணையறிய அப்படின்னு இயேசுவை போல பார்க்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல அடுத்தவங்களை நடத்தணும், இயேசுவை போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அந்த மனநிலையிலையும் அனுபவத்திலையும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெறுவதற்கு முன்பாக பயிற்சி கொடுக்கப்படுகின்றது தான் இந்த பாலர் சபையினுடைய சிறப்பு. எனக்கு நினைவுக்கு இருக்கின்றது, குருமடத்தில் பயிற்சி காலத்தில் பெங்களூரில் பேட்ரிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் உண்டு. அதில் பெரும்பான்மையாக நம்ம ஆங்கிலோ இந்தியன் உறவுகள் வாழ்கின்ற அந்த பகுதி. தியாக்கோன் பயிற்சிக்காக நாங்கள் சென்றிருந்த டிக்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயது முதிர்ந்த குருவானவர் இருந்தார். ஒரு பழுத்த ஆன்மீகவாதி. அவர் என்கிட்ட இப்படி தான் சொல்லுவார், என்னுடைய ஃபஸ்ட்டு டிசைபிள்ஸ் அப்படின்னா பங்குல இருக்கிற குட்டி பிள்ளைங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஸ். அதே மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்ஸ், என்னுடைய தூதுவர்கள் அவங்க தான், என்னுடைய காவல் தூதர்கள் தான் அவங்க தான். அவுக்கம் ஃபாதர் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லுவார், பங்குக்கும் எனக்கும் இருக்கிற இணைப்பாளர்கள் இந்த குழந்தைங்க தான். குடும்பத்தில் என்ன நடக்குது, தெருவில் என்ன நடக்குது, அன்பியத்தில் என்ன நடக்குது, பங்குல என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா செய்தியும் அவங்க தான் கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வர செய்தியில உண்மை இருக்கும், அப்ஜெக்டிவிட்டி இருக்கும், எந்த ஒரு சார்பு நிலையும் எடுக்க மாட்டாங்க. இருக்கிறத போல் அப்படியே கொண்டு வருவாங்க. அவங்க செய்தி கொண்டு வரும்போது அக்கறையை பார்க்க முடியும், கன்சர்னை பார்க்க முடியும், கவலையை பார்க்க முடியும், வருத்தத்தை பார்க்க முடியும். எனக்கு இந்த மழை பார்க்கறது அதை நான் என்னுடைய பணிக்காலத்தில் இப்போ குருத்துவ பணி ஆரம்பித்து எனக்கு 25 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது. இந்த 28 ஆண்டுகளில் இந்த சிறு பிள்ளைகளோடு பயணிக்கிற ஒரு அனுபவம் அது ஒரு உன்னதமான இறை அனுபவமே என்று சொல்லுவேன். அதனால் இந்த சிறு பெண்ணுடைய வயது புதுநன்மை பெறுவதற்கு முன்பாக, அதில் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் பணியாற்றிய ஒரு சில இடங்கள்லாம் பெற்றோர்கள் என்கிட்ட சண்டை பிடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா பிள்ளைகளுக்கு புது நன்மையை உறுதி பூசுதலையும் ஒரே நேரத்தில் போட்டுக்கணும்னு கேட்பாங்க. நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். திருச்சபையினுடைய நிலைப்பாடும் அது கிடையாது. ஏன் அப்படின்னா 8 வயது 9 10 வயது பிள்ளைங்க புது நன்மை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய ஆயத்தம், அந்த ஆயத்தினுடைய முத்தாய்ப்பை தான் இந்த பாலர் சபை. சிறு பிள்ளைகள் ஆலயம் வர, ஜெபிக்க கற்றுக்கொள்ள, இறைவார்த்தையை வாசிக்க, ஜெபமாலை ஜெபிக்க, இந்த உலகத்தை ஒரு புதிய பார்வையோடு பார்க்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்பா அம்மாவை விட்டு வெளியில் தாத்தா பாட்டிங்களை விட்டு வெளியில் குடும்பத்தை விட்டு வெளியில் அவங்க ஒழுங்கை பார்க்கின்ற போது எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், எப்படி நடக்கணும், எப்படி அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் கொடுக்கப்படுகின்ற பயிற்சி தான். அதனால் வயது நம்ம சூழலை பொறுத்து, இடங்களை பொறுத்து, ஒரு சில இடங்கள்ல 8 வயது, ஒரு சில இடங்கள்ல 10 வயது. அந்த பிள்ளைகள் இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்தத்தை வாங்க உட்கொள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முதிர்ச்சி தான் வயது. மிக மிக அருமையாக சொன்னீர்கள் ஃபாதர். சாதாரணமாக குழந்தைகள்னா கள்ளம் கபடி இல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மெசஞ்சர்ஸா எல்லா மெசேஜையும் கொண்டு வர ஒரு தூதுவர்களா அந்த ஒரு குருவானவருக்கு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டு வியந்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்க.
ஸோ இந்த அருமையான பகிர்வுக்கு நன்றி. இந்த முதல் அமர்விலே பாலர் சபை என்றால் என்ன, இந்த பாலர் சபையில் இருக்கிற பிள்ளைகள் அல்லது இந்த குழந்தைகளுக்கான வயது எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில அனுபவங்களோடு நமது அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அவரோடு தொடர்ந்து இணைந்து பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி பிரைடா. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.